வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் பயோடெக்னாலஜி. சயின்ஸில் லாஸ்ட் இல்லை, பயோடெக்னாலஜியில் லாஸ்ட்டு பார்ட் 3ல நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி நம்ம வந்து ஸ்டெம் செல் டெக்னாலஜி, டிஷ்யூ கல்ச்சர், பிசிஆர் அண்ட் அதர் டெஸ்ட், ஓகே, எலிசா டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரேப்பிட் ஆன்டிஜன் டெஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீனோம் சீக்வன்சிங், இதில் நம்ம இந்தியாவில் வேர்ல்டு லெவலில் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துருவோம். பட் இது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபியூச்சர் கிளாஸஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருந்ததுன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் போட்டு நம்ம உள்ளே வந்து திரிச்சிடலாம். அண்ட் வீக்லி டிஎன்டிலையும் உங்களுக்கு நிச்சயமாக கவர் ஆகிடும். ஸோ அதனால் அதை பற்றி வரி பண்ணிக்கவே வேண்டாம். நீங்களும் உங்களோட கான்ட்ரிபியூஷனில் நீங்களும் நிறைய விஷயங்கள் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும். இதையும் நீங்கள் கிளாஸை கவனிச்சுட்டு நீங்களும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைனா வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்களும் படிங்க. அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த கொஸ்டின்ஸ் ஆர், எப்படி நம்ம வந்து படிக்கணும், எப்படி கேள்விகள் கேட்கலாம், எந்த மாதிரி கேள்விகளை நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கணுன்றதுக்கு பிஒய்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து இப்போது ஸ்டெம் செல்ஸ் வச்சுட்டோம். ஸோ ஸ்டெம் செல்ஸ்னால் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஸ்டெம் செல்ஸ் ரெண்டு விதமாக இருக்குது. பட் முக்கியமான ஸ்டெம் செல் வந்து எங்கே இருக்குன்னா நம்மளோட நம்ம கேமெட்லேயும் எக்கில் தான் இருக்குது. ஸோ இந்த எக் செல்லும் கேமெட் செல்லையும் நடக்கிற ஃபியூஷனால், அதாவது ஒரு குழந்தை உருவாகும் போது என்ன நடக்குது, ஒரு கேமெட்டை ரெண்டு கேமெட் செல், அதாவது உங்களுக்கு மேலோட கேமெட் செல்லும் ஃபீமேலோட கேமெட் செல்லும் ரெண்டுமே சேரதுனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேலோட கேமெட் செல்லும் உங்களுக்கு, அதாவது ஸ்பெர்ம் செல்லும், ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக் செல்லும் சேர்ந்து தான் உங்களுக்கு ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைஸ் ஆகி ஜைகோட்டுன்னு ஒன்று உருவாகுது. நம்ம பேசணும், இதுல இருந்து தான் மல்டிப்ளை ஆகி குழந்தை வந்து உருவாகுது, ஒரு பேபி வந்து உருவாகுது. ஓகே, ஸோ இந்த உருவாக்கம் தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போனா ஒரு சின்ன செல்லுல இருந்து டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு நடக்குது. அப்படின்னா டிஃப்ரென்சியேஷனா என்ன? ஜென்ரலாக ஒரு ஸ்டெம் செல்லாக இருக்கிறது ஒரு ஆர்கனாக டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. அது லிவராக இருக்கலாம், ஒரு லங்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளோட ஹார்ட்டாக இருக்கலாம். இப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஸோ இதுதான் அப்போனா இந்த ஜைகோட் தான் நம்மளோட ஸ்டெம் செல். இப்போ இந்த சைகோட்டு இப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய மல்டிப்ளை ஆகி அந்த ஒரு பிளாஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, ஓகே, அந்த பிளாஸ்ட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஜைகோட் வந்து நிறைய மல்டிப்ளை ஆகும்போது பிளாஸ்ட் செல்ஸை வந்து, அதாவது ஒரு 2 மல்டிப்ளை ஆகும், 3 4 அப்புறம் 6 8 16 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டெம் செல்ஸ் வந்து டிவைட் ஆகும். ஆனால் அது வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டெம் செல்ஸ் தான் நம்மளோட உண்மையான முக்கியமான ஸ்டெம் செல்ஸ். பட் நிச்சயமாக நம்ம பாடியில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து போன் மேரோ பற்றி நம்ம ஏற்கனவே பேசணும். போன் மேரோவில் இருந்து தான் ஹீமோபாயட்டிக் செல்ஸ், அப்படி ஹீமட்டோபாயட்டிக் செல்ஸ்ன்னு நம்ம பேசணும். ஸோ நம்மளோட போன் மேரோவில் இருக்கிற ஸ்டெம் செல்ல இருந்து தான் நம்மளுக்கு வந்து ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ்லாம் வருது அப்படின்னு நம்ம பேசணும். ஸோ அது ஒரு விதமான ஸ்டெம் செல்ஸ். ஸோ ஸ்டெம் செல்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஸ்டெம் செல் இஸ் a cell with unique ability to develop into specialized cell type in the body. So இந்த ஸ்பெஷலைஸ்டா மாறதுக்கு இந்த ஸ்டெம் செல் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஓகே, ஆல் ஸ்டெம் செல்ஸ் regardless of their source have 3 general properties. ஸோ முக்கியமான 3 ப்ராப்பர்ட்டி என்னன்னா, they are capable of dividing, they are unspecialized, they can give rise to specialized cell types. So இந்த unspecialized இந்த specialized மாறது தான் differentiation. Okay, so differentiation. So இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து 3 விதமான ஸ்டெம் செல்ஸ் வந்து இருக்கு. அடல்ட் ஸ்டெம் செல்ன்றது நான் சொன்ன போன் மேரோ, எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ன்றது இந்த குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெம் செல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்டு பிளூரிபொட்டன்ட் செல், இதை வந்து நம்மளே கிரியேட் பண்ணுறோம். இது எப்படி கிரியேட் பண்ணுறோன்னா, ஆல்ரெடி ஸ்பெஷலைஸ்ட் ஆயிடுச்சு. அதாவது நம்ம அடல்ட் ஸ்டெம் செல், வெறும் அடல்ட் செல், என்னோட லிவர்லேருந்து ஒரு செல் எடுக்கிறேன், ஏதாச்சும் என்னோட பாடியிலேருந்து ஒரு செல் எடுத்து அதை நான் ஸ்டெம் செல் மாதிரி உருவாக்குறேன், இன்டியூஸ் பண்ணுறேன். நீ ஸ்டெம் செல் மாதிரி நீ மாறு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஊசி குத்தியோ ஏதோ ஒரு ப்ராசஸில் வந்து அதை இன்டியூஸ் பண்ணுறேன்.
அதுதான் இன்டியூஸ்டு ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல். அதே நம்ம ப்ளூரிபொட்டன்ட்னா அதை நம்ம பார்ப்போம். 3 விதமான பொட்டன்சி இருக்கு. திஸ் இஸ் பொட்டன்சி. பொட்டன்சினா அதோட டேலண்ட். இப்போ உங்களோட பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது உங்களோட டேலண்ட். ஸோ ஒரு ஸ்டெம் செல்லோட பொட்டன்ஷியல், அதாவது ஒரு ஸ்டெம் செல்லான எது வேணாலும் உருவாக்க முடியும், எதுவா வேணாலும் மாற முடியும் அப்படின்னா அதுக்கு பேரு டோட்டி பொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ். இல்லை எனக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு செல்லாக தான் மாற்ற முடியும்னா அது வந்து ப்ளூரிபொட்டன்ட். இன்னும் குறுகிய சாய்ஸஸ் இருந்ததுன்னா அது வந்து மல்டி பொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ். ஸோ என்னால் எதுவாக வேணாலும் மாற முடியும். கொஞ்சமாக இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ராட் ரேஞ்சு, இது கொஞ்சம் ரேஞ்சு, இது ரொம்ப கம்மி ரேஞ்சு. ஸோ இதுதான் இதோட பொட்டன்சி. ஸோ ஸ்டெம் செல் வந்து ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடி எதுவா இருக்கும்? டோட்டி பொட்டன்ட் ஸ்டெம் செல்லா. போன் மேரோ ஸ்டெம் செல் எப்படி இருக்கும்? ப்ளூரி பொட்டன்டா. இதே வந்து மிச்ச சில செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பொட்டன்டா இருக்கும். ஓகே, ஸோ டோட்டி பொட்டன்ட் செல்ஸ் இஸ் ஆம்னி பொட்டன்ட். ஆம்னி பொட்டன்ட்னா எதுவாக ஆனாலும் அது உருவாகலாம். ஓகே, ஸ்டெம் செல்ஸ் கேன் கிவ் ரைஸ் டு எனி of the 220 cell types found in an embryo as well as extra embryonic cells. ஸோ ஸ்டெம் செல் வந்து குழந்தை உருவாகிற அந்த பிளாஸ்ட் செல்லு நான் சொன்னதோ இல்லை இந்த எம்ப்ரியோ அப்படின்னு நான் சொன்னதுக்கு மட்டும் இல்லை, ஈவன் ஸ்டெம் செல் வந்து உதிரியா நம்ம ஒரு குழந்தை உருவாகிற அந்த கருவறையில் இருக்கும், அந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிட்ல இருக்கும். இது நீர்க்குடம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நீர், அதாவது குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீர்க்குடத்துல தான் அந்த குழந்தை வந்து இருக்கும். அந்த நீர்க்குடம் மாதிரி இருக்கிற அந்த நீர் வந்து என்னன்னா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்லையும் ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். ஓகே, ஈவன் அந்த தொப்புள் கொடியிலையும் பிளாசண்டாலையும் ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டி பொட்டன்ட். அப்புறம் ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ் கேன் கிவ் ரைஸ் டு ஆல் செல் டைப்ஸ் ஆஃப் த பாடி பட் நாட் த பிளாசண்டா. ஸோ தொப்புள் கொடி இல்லாமல் மிச்ச ஸ்டெம் செல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூரிபொட்டன்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. மல்டி பொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ் எப்படி இருக்குன்னா கேன் டெவலப் இன்டு அ லிமிட்டட் நம்பர் ஆஃப் செல் டைப்ஸ் இன் அ பர்டிகுலர். எதுவானாலும் உருவாகலாம். இதோட கொஞ்சம் கம்மி, இதோட ரொம்ப கம்மி. ஓகே, அடுத்து இது அதே பிக்சரில் டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டி பொட்டன்ட் எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் வந்து எதுவானாலும் ஆகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரிபொட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி பார்ட்ஸாக மாறுது. மல்டி பொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ்னா இந்த டிஃபைன்ட் பார்ட்ஸை மட்டும்தான் ஆகும். இது என்ன மேம்? எண்டோடெர்ம் லைன், மீசோடெர்ம் லைன், எக்டோடெர்ம் லைன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நீங்கள் வந்து நம்ம ஜைகோட் உருவாகுதுல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜைகோட் வந்து நிறைய மல்டிப்ளை ஆகி பிளாஸ்ட் செல்லுன்னு எம்ப்ரியானிக் பிளாஸ்ட் செல்லாக உருவாகும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகுனா ஒரு லேயராக ஃபார்ம் ஆகும். எண்டோடெர்ம், மீசோடெர்ம், எக்டோடெர்ம். ஓகே, உள்ள இருக்கிறது வந்து எண்டோ, மீசோ, எக்டோடெர்ம். ஸோ இந்த லேயராக ஃபார்ம் ஆகும். அதில் உள்ள இருக்க லேயர் சில பார்ட்ஸாக மாறும், வெளியில் இருக்க லேயர் சில பார்ட்ஸாக மாறும், இன்னும் அவுட்டர் லேயரில் இருக்கிறது சில பார்ட்ஸாக மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்டோடெர்ம் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லங்ஸும் பேன்க்ரியாஸும் உருவாகுது. மீசோடெர்ம் லைன் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு, ஆர்பிசி உருவாகுது. எக்டோடெர்ம் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு, நியூரானாக மாறுது. ஸோ ஒவ்வொரு டெர்ம்னா வந்து ஸ்கின். ஓகே, ஸ்கின் இல்லை லேயர். ஓகே, டெர்ம்னா லேயர். ஸோ எக்டோனா வெளியே, எண்டோனா உள்ள, மீசோனா நடுவில். ஸோ இந்த மாதிரி லைன் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூரிபொட்டன்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இது மல்டிப்ளை ஆச்சுன்னா அது மல்டி பொட்டன்ட்டாக மாறுது. ஸோ இதெல்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னவா இருக்குன்னா அது டோட்டி பொட்டனாக மாறுது. ஸோ டோட்டி பொட்டன் இந்த ஸ்டேஜில் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ளூரிபொட்டன்ட்டாக ஆகுது. அப்புறம் இது வந்து தனித்தனியாக டிவைட் ஆகும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு மல்டி பொட்டன்ட்டாக மாறுது. ஸோ ஸ்டெம் செல் பற்றி இவ்வளோ சொல்கிறீங்களா மேம், எதுக்கு மேம் இதை படிக்கிறோம் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட்டு கேட்டிங்கன்னா, ஸ்டெம் செல் வந்து இப்போலாம் குழந்தைங்க பிறக்கும் போது அவங்களோட ஸ்டெம் செல்லை வந்து சேவ் பண்ணுறாங்க. ஏன் அப்படி சேவ் பண்ணுறாங்கன்னா, இப்போ குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஒரு ஆக்சிடென்ட்னாலேயோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஆர்கன் ஃபெயிலியர் நடக்கிறது ரொம்ப நார்மலாகிடுச்சு. லிவர் ஃபெயில் ஆகிடுது, இல்லைனா லங்ஸ் ஃபெயில் ஆகிடுது, இல்லைனா வந்து நிறைய விஷயத்தில் கிட்னி ஃபெயில் ஆகுது. இப்படி கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆர்கன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு
ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை பிறக்கும் போது அவங்களோட அம்மா அப்பா வந்து அந்த குழந்தையோட ஸ்டெம் செல்லை வந்து இது பேங்க்ல சேவ் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, ஸ்டெம் செல் பேங்க்னு இப்போ நிறைய இதில் இருக்கு, இல்லை ஹாஸ்பிட்டலே நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணாங்கன்னா அந்த ஸ்டெம் செல் மூலமா அவங்களுக்கு தேவையான ஆர்கனை ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களுக்கே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம். ஸோ இதனால தான் ஸ்டெம் செல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. இன்னொன்று, அவங்களுக்கு மட்டுமே இல்லை, அந்த ஸ்டெம் செல்லை யூஸ் பண்ணி நீங்கள் யாருக்குனாலும் டொனேட் பண்ணலாம். ஸோ ஸ்டெம் செல் டொனேஷன் ஒரு பெரிய கான்செப்ட் இப்போ வந்துருச்சு. இந்த ஸ்டெம் செல் டொனேஷன் என்னன்னா, ஏதாச்சும் குழந்தைக்கோ ஏதாச்சும் ஒருத்தவங்களுக்கோ வந்து ஆர்கன் ஃபெயிலியர் இருக்கும்போது உங்களுக்கு கம்பேட்டபிளாக இருக்க ஸ்டெம் செல்லை வச்சு நீங்கள் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடக்கிறதுனால இந்த ஸ்டெம் செல் வந்து சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாயிடுச்சு. ஏன்னா பிரச்சனைகள் நிறைய உலகத்தில் இருக்குது, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்டெம் செல்லை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றது தான் இங்கே இருக்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் ஆர் derived from the pre-implantation stage, that is blastocysts inner cell mass. So embryonic stem cells, embryona the குழந்தை baby embryo. So embryonic stem cell எப்ப கிடைக்கும்னா, அந்த குழந்தை அதாவது கரு உருவாகும் போது, கரு உருவாயிட்டு ஆனா அந்த கரு வந்து நம்மளோட அந்த யூட்ரஸ்ல போய் அட்டாச் ஆகுறதுக்கு முன்னாடி அப்பதான் உங்களுக்கு எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல் கிடைக்கும். இதுதான் டோட்டி பொட்டன்ட்டா இருக்கும். இல்லை குழந்தையோட ஸ்டேஜில் வந்து இம்ப்ளான்ட் ஆயிடுச்சு, இம்ப்ளான்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பியூரான எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல் கிடைக்காது. அதுக்கப்புறம் ஸ்டெம் செல்லும் அப்புறமும் ஸ்டெம் செல் கிடைக்கும். பட் இந்த எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல் அந்த இம்ப்ளான்டேஷன் ஸ்டேஜுக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு இது கிடைக்குது. The extraction of the stem cell destroys the embryo. Okay, the stem cells are also harvested from umbilical cord blood, amniotic fluid, amniotic sac and placenta. ஸோ ஸ்டெம் செல் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிறது இல்லை, பட் இந்த ஸ்டேஜ்லேருந்து எடுக்கிறாங்க, அம்பிளிக்கல் கார்ட்லேருந்து. ஏன்னா அப்புறம் தான் உங்களுக்கு இம்ப்ளான்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அம்பிளிக்கல் கார்டு, பிளாசன்ட் அதாவது தொப்புள் கொடி இதெல்லாம் வந்து உருவாகும். ஸோ இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா somatic stem cells are sourced from the blood, adipose tissue and bone marrow. So somatic stem cell na நம்ம பேசணும் adult stem cell இல்லனா பாடியில இருக்க stem cells. பாடியில எங்க இருக்கு? bone marrowல இருக்கு, bloodல இருக்கு, adipose tissueல இருக்கு, bone marrowல இருக்கு. So these are the somatic stem cells. So friends, I have a reservation over this. So extraction of the stem cell வந்து destroys the embryo அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, adult stem cell இதை வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். Adult stem cells are preferred as their extraction doesn't damage the host unlike the embryonic stem cells. So adult stem cell பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஹோஸ்ட்டை வந்து டேமேஜ் பண்ணாது. பட் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் நடக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல் அதை தான் இங்கே இது பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து இப்போ ஏதாச்சும் ரிசர்ச்சில் வந்து இது மாறி இருக்கா அப்படின்றது தெரியல. ஓகே, ஏன்னா குழந்தைய வந்து பாதிக்காத அளவுக்கு இல்லை எம்ப்ரியோ பாதிக்காத அளவுக்கு நம்மளால் இந்த ஸ்டெம் செல்லை எடுக்க முடியுன்றது நான் நம்புற முடியும். ஏன்னா இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. பட் இங்கே வந்து அதை ஹோஸ்ட்டை வந்து இல்லைன்னா அந்த எம்ப்ரியோ வந்து டேமேஜ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பட் இங்கே வந்து somatic stem cell அந்த மாதிரி டேமேஜ் பண்ணாது. ஸோ adult stem cell are preferred as their extraction doesn't damage the host unlike embryonic stem cells. One of the most important types of stem cells in the ஹீமட்டோபோய்டிக் நம்ம பேசிட்டோம். ஹீமட்டோபோய்டிக்னா நம்ம போன் மேரோவில் ஆர்பிசி டபிள்யூபிசி இதெல்லாம் உருவாகிற போன் மேரோ தான் ஹீமட்டோபோய்டிக் ஸ்டெம் செல். தீஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த போன் மேரோ அண்ட் தே கிவ் ரைஸ் டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல் பேங்கிங்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமாக இந்த பேங்கிங் செக்டர் இந்த ஒரு இண்டஸ்ட்ரினே சொல்லலாம். இந்த ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிட்டு இருக்கு. இது மூலமாக ரீஜெனரேட்டிவ் மெடிசன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஆர்கன் உருவாக்குறது இதெல்லாம் வந்து நடக்குது. அது என்ன ரீஜெனரேட்டிவ் மெடிசன்ஸ்னா, இப்போ உங்களுக்கு உங்கள் பாடியில் சில மெடிசனை வந்து டெஸ்ட் பண்ணாமல் உங்கள் ஸ்டெம் செல் வச்சு ஒரு ஆர்கனை உருவாக்கி அது மூலமாக அந்த டெஸ்டிங்லாம் பண்ணுவாங்க. அது மூலமாக மெடிசன்ஸ் வந்து தயாரிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸ்டெம் செல் தெரப்பி. ஸோ இப்போ ஸ்டெம் செல்னா என்னன்னு பேசிட்டோம். ஸ்டெம் செல் தெரப்பிக்குள்ளே வந்துடுவோம். ஸ்டெம் செல் தெரப்பினா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். உங்கள் ஆர்கனையோ இல்லைனா உங்களுக்கு தேவையான மெடிசனையோ அந்த ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக கண்டுபிடிச்சி நம்மளுக்கு வந்து இது பண்ணுறாங்க. ஸ்டெம் செல் என்னது? ஸ்டெம் செல்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆர்கனை உருவாக்க முடிகிற ஒரு செல்.
ஸோ ஒரு ஆர்கனை உருவாக்க முடியும் அந்த செல்லில். ஸோ செல்லு எதுவானாலும் உருவாகலாம். ஸோ அதனால அதை வந்து நம்ம எந்த ஆர்கன் உருவாக்கணுமோ அந்த ஆர்கனை நம்ம உருவாக்குறோம். அது மூலமாக யாருக்காச்சும் ஆர்கன் ஃபெயிலியர் இருந்ததுன்னா, இல்லைன்னா ஆர்கன் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா இந்த மாதிரி ஆர்கனை வந்து அவங்களுக்கு போடலாம். இல்லை அந்த ஸ்டெம் செல் மூலமாக ஒரு குழந்தைய கூட நீங்கள் உருவாக்கலாம். இல்லை அந்த ஸ்டெம் செல் மூலமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசனை தயாரிக்கணும், இல்லைன்னா அதாவது அந்த ஸ்டெம் செல்லை வச்சு ஒரு மெடிசனை நான் டெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா நிறைய விஷயங்கள் நான் வந்து படிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை ரிசர்ச்சுக்காக கூட அந்த ஸ்டெம் செல்லை வந்து அந்த ஸ்டெம் செல்லை வந்து மல்டிப்ளை பண்ண வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண வச்சு நீங்கள் அது மூலமாக அதில் மெடிசின் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். ஓகே. அண்ட் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் கூட நடக்குது. ஸோ போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் மூலமாக நீங்கள் இன்னொருத்தவங்களோட ஸ்டெம் செல்லை வாங்கி, அதாவது போன் மேரோவில் இருக்க ஸ்டெம் செல்லை வாங்கி உங்கள் ஆர்பிசி டபிள்யூபிசி லெவல்ஸை வந்து நீங்கள் நார்மல் ஆக்கியிருக்கிறீங்க. ஸோ தட் இஸ் வாட் bone marrow transplantation is. Stem cell therapy can be autologous or allogenic. What is auto? Auto means self. Allo means from others. So autologous பார்த்தீங்கன்னா patient gets stem cell from their own body. Allogenicனா donate stem cells to the patient. So அதுவும் நடக்கும். Stem cell are used to regenerate the damaged tissues. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில ஸ்கின் டிசீஸ்னால ஸ்கின் போயிருக்கும், இல்லைன்னா ஆசிட் அட்டாக்னால அவங்க வந்து அவங்க ஸ்கின் இழந்திருப்பாங்க, இல்லைன்னா ஒரு ஆக்சிடென்ட்னால இழந்திருப்பாங்க. ஸோ ஸ்கின்னாக இருக்கட்டும் இல்லை ஆர்கனாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டெம் செல் வந்து யூஸ் ஆகுது. ஸ்டெம் செல் ட்ரக் வந்து கூட கோவிடுக்கு வந்து ஹெல்ப் ஆயிருக்கு. ஸோ கேஸ்டெம் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். த நியூலி டெவலப்டு ஸ்டெம் செல் ட்ரக் கேஸ்டெம் வாஸ் ரிப்போர்ட்டட்லி சக்ஸஸ்ஃபுல் இன் கியூரிங் COVID-19 in animal experiments. So CASTEM is using the stem cell therapy and it is curing COVID-19. ஞாபகம் வச்சுக்கோங்க, CASTEM, CA STEM, that is கோவிட்னு வச்சுக்கோங்க, CA STEM, இதுக்கு பேர் CA STEM. ஓகே, this is because of its ability to promote the formation of new blood vessels, cell differentiation and multiplication, and also inhibition of the inflammatory response. So inflammation வந்து குறைக்குது, ஸோ ரீஜெனரேஷன் பண்ணுது. ஓகே, ஸோ அது மூலமாக கோவிடை வந்து அது வந்து கோவிடோட எஃபெக்டை வந்து குறைச்சிடுது. சைனா பார்த்தீங்கன்னா it treated 4 COVID-19 patients with this stem cell therapy in a trial basis. அதனால வந்து இது பாசிபிள், கோவிடுக்கு ஸ்டெம் செல் தெரப்பி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்டெம் செல் தெரப்பி வாஸ் யூஸ்ட் இன் ட்ரீட்டிங் H7N9 ஏவியன் ஃப்ளூ கேசஸ். ஸோ ஏவியன் ஃப்ளூ பார்த்தீங்கன்னா நிறைய வேரியன்ட் இருக்கு. இதில் வந்து H7N9 வேரியண்ட்டை வந்து ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல் தெரப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ரீஜெனரேட்டிவ் மெடிசனை கொண்டு வருது. இட் கேன் ரிப்பேர் ரெஸ்பான்ஸ் ஆஃப் டிசீஸ்டு, டிஸ்ஃபங்க்ஷனல் ஆர் இன்ஜூர்டு டிஷ்யூ. ஸோ ஏதாச்சும் டிஷ்யூவோ ஆர்கனோ நம்மளுக்கு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நம்ம பார்த்துக்கலாம். ஒன் ஆஃப் த வே ஆஃப் ஜென்ரேட்டிங் நியூ ஸ்டெம் செல்ஸ் அண்ட் அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே பேசிருக்கோம். பிளட் ஸ்டெம் செல்ஸ், ஸ்கின் ஸ்டெம் செல்ஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஸ்டெம் செல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன பிரச்சனையை சால்வ் பண்ணோம்னா ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் ரீஜெனரேட்டிவ். ஸோ இந்த பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட்டினால இருக்கிற மசில்ஸ் வந்து டீஜெனரேட் ஆயிடும், அதனால கண் பார்வை போயிடும். ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்கின் ஸ்டெம் செல் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம், சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ளூரிபொட்டன்ட் இன்டியூஸ்டு ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்லை யூஸ் பண்ணி அவங்க பண்ணுறாங்க. அதாவது ஒரு பாடி செல், அதாவது என்னோட கண்ணில் இருக்கிற ஒரு செல்லை எடுத்து அதை ஸ்டெம் செல்லாக மாற்றி நான் வந்து ஒரு ஸ்கின்னுக்கு தேவையான அந்த ரெட்டினாவுக்கு தேவையான மசிலை கிரியேட் பண்ணி அது மூலமாக நான் வந்து அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறேன். ஸோ அதுதான் இன்டியூஸ்டு ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல். ஸோ இன்டியூஸ்டு ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்லை கண்டுபிடிச்ச ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு தான் ஆக்சுவலாக நோபல் ப்ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் இன்டியூஸ்டு ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல் பற்றி கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து UPSCலும் கேட்டுட்டாங்க. ஸோ இன்டியூஸ்டு ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்னா என்னன்னா, நார்மலான செல்லை நான் ஸ்டெம் செல்லாக மாற்றுறேன், அதுக்கு இன்டியூஸ் பண்ணுறேன். அந்த இன்டியூஸ்டு ஐ எம் மேக்கிங் தட் ஸ்டெம் செல் இன்டு அ ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல், அவ்வளோதான். ஓகே, ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்லாக நான் மாற்றுறதுக்கு ஒரு இன்டியூஸ் பண்ணுறேன், அதனால அது வந்து இன்டியூஸ்டு ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல், அவ்வளோதான். Stem cell could be used to generate new organs. Damaged organs are replaced. And induced pluripotent stem cells generated from the patient could be used to grow new organs. So, இதெல்லாம் நம்ம பேசிட்டோம். கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, மார்ச் 2019 பார்த்தீங்கன்னா யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் வந்து நியூ ட்ரக்ஸ் அண்ட் கிளினிக்கல் ட்ரையல் ரூல்ஸ் 2019க்கு கீழே ஸ்டெம் செல் தெராப்பி வந்து ட்ரக்ஸ் மாதிரி தான்,
ஸோ அதனால ட்ரக்ஸுக்கு நீங்கள் என்ன ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறீங்களோ, என்ன அப்ரூவல் வாங்கணுமோ அதே நீங்கள் ஸ்டெம் செல் தெராப்பிக்கும் வாங்கணும். ஸ்டெம் செல்லுக்கு வாங்கணும். அதாவது ட்ரக்ஸை நீங்கள் வந்து எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணணும், எங்கே வந்து என்ன மாதிரி லேபிள் வச்சுக்கணும், யார்கிட்ட விற்கணும், டாக்டர் எப்போ ப்ரிஸ்கிரைப் பண்ணணும், இதெல்லாம் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ரூல்ஸ் வந்து ஸ்டெம் செல்லுக்கும் ஸ்டெம் செல் தெராப்பிக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அக்கார்டிங் டு திஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டெம் செல்லுக்கு ரூல்ஸே இல்லைல்ல. ஸ்டெம் செல்லில் வந்து ஒரு பிரச்சனையை வந்து க்யூர் பண்ண முடியுன்றது தெரியாது. ஸோ ட்ரக்ஸு தான் நம்ம இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த ஸ்டெம் செல்லை ரெகுலேட் பண்ணுறதுக்கு 2019 வந்து நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு கீழே நீங்கள் ட்ரக் மாதிரியே ஸ்டெம் செல்லையும் ரெகுலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நியூ ட்ரக்ஸ் அண்ட் கிளினிக்கல் ட்ரையல் ரூல்ஸ் 2019 ஸ்டெம் செல்லையும் இன்க்ளூட் பண்ணி அதுவும் ஒரு ட்ரக் மாதிரி தான், அதையும் நீங்கள் ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணணும் ட்ரக்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இன் இந்தியா as well as globally only blood stem cells are from bone marrow to treat blood cancers and different blood disorders are permitted. So bone marrow வச்சு அவங்க வந்து blood cancer எல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண அலோ பண்ணியிருக்காங்க. The clinical use in any other disease or use of any stem cells other than these still in research stage. So bone marrow stem cell யூஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் இப்போ வரை இருக்கு, போத் குளோபல் ஆஸ் வெல் அஸ் இந்தியாவில். மிச்ச ஸ்டெம் செல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கோ அதை வந்து க்யூராக மாற்றுறதுக்கோ இன்னும் ரிசர்ச் தான் நடந்துட்டு இருக்கு. இன்னும் வந்து எந்த ஒரு ப்ரூஃப் இல்லை. ஸோ இதை தான் அலோடு. போன் மேரோ யூஸ் பண்ணி நீங்கள் க்யூர் பண்ணுறதா இப்போதைக்கு அலோட். மிச்சம் எந்த ப்ராசஸும் இப்போதைக்கு அலோடு இல்லை. எல்லாமே ரிசர்ச் ஸ்டேஜில் தான் இருக்குது. அடுத்து டிஷ்யூ கல்ச்சர் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டிஷ்யூ கல்ச்சர்னா ஒரு டிஷ்யூ வந்து ஒரு பிளான்ட்லேருந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா இது நேச்சுரலாகவே நடக்குது. என்னென்னா இப்போது சில பிளான்ட்டை வந்து ரோஸ் செடி எடுத்துக்கோங்களேன். ரோஸ் செடி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரோஸ் செடியை வந்து நட்டு வைக்கிறதுக்கு அதுக்கு விதையாக யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் சும்மா அந்த ரோஸ் செடியில் சும்மா ஒரு தண்டை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போடுறீங்க. இல்லை நிறைய செடியில் பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பாட்டை வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டாலும் வளரும். இல்லை பிரையோஃபில்ஸ்னு ஒரு பிளான்ட் இருக்குது. அந்த பிளான்ட்டில் வந்து நீங்கள் என்னத்தை கட் பண்ணாலும் அது வந்து இன்னொரு செடியாக வளரும். ஸோ ஒரு லீஃபை நீங்கள் கட் பண்ணி போட்டாலும் லீஃபாக மாறும், ஒரு மரம் ஒரு செடியாக வரும். இல்லைன்னா அதோட ஸ்டெம்மோ அதோட பூவோ எதை நீங்கள் நட்டு வச்சாலும் அது வந்து ஒரு செடியாக மலரும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் டிஷ்யூ கல்ச்சர். அது என்ன மேம் டிஷ்யூ கல்ச்சரிங் அப்படின்னா ஒரு பாட்டை எடுத்து நான் வந்து அதில் இந்த மல்டிப்ளை பண்ண வைக்கிறேன். இங்கே டிஷ்யூ கல்ச்சர் ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் ஒரு டிஷ்யூ எடுத்து நான் வந்து அதை வந்து மல்டிப்ளை பண்ணி அந்த டிஷ்யூ கல்ச்சர் பண்ணுறேன். ஓகே, ஒரு டிஷ்யூவை வந்து ஒரு புது உருவமாக மாற்றுறேன். இப்போது நம்ம வந்து யூஸ்வலாக இந்த பார்த்தீங்கன்னா அந்த ஏரோபோனிக்ஸ் அண்ட் ஹைட்ரோபோனிக்ஸ். அது என்ன மேம் ஏரோபோனிக்ஸ் அண்ட் ஹைட்ரோபோனிக்ஸ்னா, இப்போது நிறைய டிவிலையோ இல்லைன்னா நிறைய அந்த அழகு பொருளுக்காகவோ இல்லைன்னா வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி மட்டும் இருக்கும், அதுக்குள்ளே செடியை போட்டு வச்சுருப்பாங்க. வெறும் தண்ணியில் செடி வளர்ந்துட்டு இருக்கும். அதுதான் ஹைட்ரோபோனிக்ஸ். இல்லை வெறும் காற்றுல வந்து பார்த்தீங்கன்னா தொங்க விட்டுருப்பாங்க, அது ஏரோபோனிக்ஸ். ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செடிகளை வளர்க்குறது தான் ஹைட்ரோபோனிக்ஸ் அண்ட் ஏரோபோனிக்ஸ். வெறும் தண்ணியில் வளர்க்குறது வந்து ஹைட்ரோபோனிக்ஸ், வெறும் காற்றுல வளர்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஏரோபோனிக்ஸ். ஸோ இந்த ஏரோபோனிக்ஸ் ஹைட்ரோபோனிக்ஸ்லாம் இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சாயில்லெஸ் அக்ரிகல்ச்சர் ஆர் சாயில்லெஸ் ஃபார்மிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சாயில்லெஸ் ஃபார்மிங்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ கல்ச்சர் வச்சு இந்த செடியை வளர்த்து அதுக்கப்புறம் அதை தண்ணிக்குள்ளே போட்டு அவங்க வந்து வளர்த்துட்டு இருப்பாங்க. இல்லை ஏரோபோனிக்ஸில் ஏரில் சஸ்பெண்ட் பண்ணி, ஓகே, செடி வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அதோட ரூட்டில் மண் இருக்காது, ரூட் வந்து வெளியில் ஓப்பனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ டிஷ்யூ கல்ச்சர் இஸ் அ biological research method that involves the growth of the tissue or cells in an artificial medium separated from the parent organism. ஒரு artificial mediumல அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை போட்டு அந்த டிஷ்யூவை வந்து வளர வைக்கிறது. So this is what you have to understand. In plant tissue culture, fragments of plant tissues are transferred to an artificial environment where they grow into a full plant. இப்போ அந்த டிஷ்யூக்கு என்ன இருக்குது? டோட்டிபொட்டன்சி. அதனால தானே அது வந்து ஒரு செடியாக வளர முடியுது. ஸோ அதனால இட் இஸ் ஹேவிங் டோட்டிபொட்டன்சி அப்படின்றது தெரியும். இப்போ கமர்ஷியலி வேல்யூபிள் பிளான்ஸ் எல்லாம் இப்படி தான் டிஷ்யூ கல்ச்சர் வச்சு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வளர்க்குறாங்க. இட் ஹஸ் பின் used to study characteristics of the growth. இது மூலமா வந்து ஓகே, இந்த டிஷ்யூ கல்ச்சர் மூலமா அது எப்படி க்ரோ ஆகுது, அது என்ன மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் ஃபேஸ் பண்ணுது, அந்த இன்ஃபெக்ஷனுக்கு அது என்ன பண்ணுது, அதோட சாப்பாடு எப்படி சாப்பிடுது, அது சாப்பாடு எப்படி செய்யுது, அதோட டிரான்ஸ்போர்ட்ல அந்த சாப்பாடை எப்படி மிச்ச ஆர்கனுக்கெல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுது, இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு டிஷ்யூ கல்ச்சர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். டிஷ்யூ கல்ச்சர் ஆல்சோ
significant for biological discoveries, including the identification of infections, enzyme deficiency, and chromosomal anomalies, such as classification of cancer and development of testing of medications and vaccines. இப்போ tissue culture பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸை வந்து மல்டிப்ளை பண்ண வச்சு அந்த வைரஸ் எப்படி வந்து மல்டிப்ளை ஆகுது அப்படின்றத கூட கண்டுபிடிக்கிறதுக்காக டிஷ்யூ கல்ச்சர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பிசிஆர் டெஸ்டிங் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். அந்த பிசிஆர் டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூ கல்ச்சர் ஒரு மெத்தடாக இருக்கும். ஸோ டிஷ்யூ கல்ச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வைரஸை எடுத்து அந்த வைரஸை ஐசோலேட் பண்ணி அந்த வைரஸை எடுத்து எப்படி அது வந்து மல்டிப்ளை ஆகுது, என்ன மருந்து போட்டால் அந்த வைரஸ் வந்து சாகுது இல்லை இன்ஆக்டிவ் ஆகுது, இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு டிஷ்யூ கல்ச்சர் வந்து யூஸ் ஆகும். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பயோ E3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ பயோ E3னா என்னன்னா Biotechnology for Economy, Environment and Employment Policy. இது ஒரு policy is an initiative by the Indian government aimed at leveraging biotechnology to foster economic growth, environment sustainability and job creation. ஸோ ஜாப் கிரியேஷனுக்காக பயோடெக்னாலஜி இனிஷியேட்டிவ்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அது அந்த இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணுறதுக்கும் அதில் இருக்க இன்னோவேஷனை டெவலப் பண்ணுறதுக்கும் வந்தது தான் இந்த ஒரு பாலிசி. ஏன்னா பயோடெக்னாலஜி இஸ் பூமிங் செக்டார் இல்லை சன்ரைஸ் செக்டார் நம்ம ஏற்கனவே பேசினோம். $137 பில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் ஓவர் இருக்கலாம். அதாவது 137 பில்லியன் வர்த் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் இதில், இல்லை வர்த் ஆஃப் ஹோல் எக்கனாமி இருக்கும் அப்படின்னு நம்ம பேசணும். ஸோ இதுதான் பாலிசி. ஸோ salient features of this is to support to R&D, research and development and entrepreneurship. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இன்னோவேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் அப்ஸ்லாம் இதில் இந்த பயோடெக்னாலஜியில் உருவாகணுன்றதுக்காக தான் இந்த பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. திஸ் will accelerate technology development, commercialization by establishing bio-manufacturing, bio-A hubs and bio-foundry. ஓகே, ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா இண்டஸ்ட்ரீஸை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறாங்க. அது மூலமாக பயோ மேனுஃபேக்சரிங், பயோ ஏஐ, ஓகே ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹப்ஸ் அண்ட் பயோ ஃபவுண்டரி வந்து கிரியேட் ஆகும் அப்படின்றது தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட்டிவ் பயோ எக்கனாமி மாடல்ஸ் ஆஃப் கிரீன் க்ரோத். ஸோ ரீஜெனரேட்டிவ் பயோ எக்கனாமி மாடல்ஸ் ஆஃப் கிரீன் க்ரோத். ஸோ நம்ம வந்து சஸ்டைனபிளாக இந்த க்ரோத்தை வந்து கொண்டு போகிறோம். அதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் இந்தியன் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் அண்ட் ஜாப் கிரியேஷன். ஸோ இந்த பீப்புளை வந்து பயோடெக்னாலஜியில் ஸ்கில்லிங் பண்ண போகிறோம், அது மூலமாக ஜாபும் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த பாலிசியோட முக்கியமானது. பயோ ஃபவுண்டரினா என்னன்னு பாருங்க. அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டி ஃபார் ஸ்கேலிங் பயாலஜிக்கல் இன்ஜினியரிங் யூசிங் ஸ்டாண்டர்டைஸ்ட் அண்ட் ஆட்டோமேட்டட் மெத்தட். ஸோ நீங்கள் ஸ்கேல் பண்ணுறீங்க, அதாவது பயோடெக்னாலஜி இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெக்னாலஜி வந்து நான் வந்து கார்ட்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கார்ட்போர்டை வந்து ப்ராசஸ் பண்ணி நான் வந்து பேப்பர்ஸ் உருவாக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது கார்ட்போர்டை நான் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நார்மலான A4 ஷீட்டை வந்து கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த A4 ஷீட், இந்த A4 அதாவது செகண்ட் வேஸ்டான கார்ட்போர்ட்லேருந்து நான் A4 ஷீட் கொண்டு வரேன். ஸோ திஸ் இஸ் ஒன் ஐடியா. இந்த ஐடியாவுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்க போகிறேன், இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் உருவாக்க போகிறேன், அப்புறம் அந்த இண்டஸ்ட்ரீஸை வந்து எப்படி வளர வைக்க போகிறேன், இதெல்லாம் வந்து பயோ ஃபவுண்டரியில் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகே, இதுக்கு என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணணும் இதெல்லாம். அடுத்து அகெயின் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் PCR. RT-PCR ஒரு டெஸ்ட் வந்து நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டைமில் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேபிட் டெஸ்ட் ஒன்று இருக்குது, இன்னொன்று ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட்னு ஒன்று இருந்தது, அப்புறம் RT-PCR டெஸ்ட்னு ஒன்று இருந்தது. ஆக்சுவலாக ICMR என்னன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் என்ன சொன்னாங்கன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட், இந்த RAPDன்னு சொல்லுவாங்க, ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட் வந்து யூஸ்வலாக இப்போ அண்ணா நகர்ல நிறைய தடவை வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து நிறைய இது வந்து டெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட். இது ரேப்பிடாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். ஆனால் ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட்டில் அது வந்து அக்யூரசின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தான். ஸோ ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட்டில் நெகட்டிவ்னு சொன்னாலும் அந்த பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸில் RT-PCR டெஸ்ட்டையும் அவங்க எடுத்துக்கணும் அப்படின்றது ICMR வந்து கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதனால ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட்டில் பாசிட்டிவாக இருந்தால் ஓகே, பட் நெகட்டிவாக இருந்தால் RT-PCR டெஸ்ட்டையும் பண்ணணும். ஸோ இது வந்து நிறைய பேர் பண்ணலை, பட் இதுதான் ICMRோட கைட்லைன்ஸாக இருந்தது. ஸோ அப்படின்னா RT-PCRனா என்ன? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அண்ட் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். ஏதாச்சும் கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம் இருக்கா? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். இதை வந்து நம்ம ரிகாம்பினன்ட் DNA டெக்னாலஜியில் ஒரு என்சைமாக நம்ம படித்தோம். ஸோ ரீகால் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா PCR என்ன? பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். ஸோ பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷனில் கோவிடில் எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அடுத்து வந்து ELISA டெஸ்ட் இதெல்லாம் பார்ப்போம்.
So polymerase chain reaction has been indispensable tool in the field of genetic engineering, enabling amplification of DNA sequences in vitro. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னா, நான் வந்து ரொம்ப ஜென்ரலாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்னிக்கலாக பேசலாம். ஜென்ரலாக என்னென்னா பிசிஆர் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். ஸோ செயின் ரியாக்ஷன், இங்கே செயின் என்ன இருக்குன்னா, நம்ம செயின் அந்த செயின் இல்லை, பட் யூஸ்வலாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நம்மளோட டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஎன்ஏயோ இல்லை கோவிடோட டிஎன்ஏயோ பார்த்தீங்கன்னா, அந்த கோவிடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் அன் ஆர்என்ஏ வைரஸ். ஓகே, ஸோ ஆர்என்ஏ வைரஸை என்ன பண்ணுவாங்க, இங்கே டிஎன்ஏயாக மாற்றுவாங்க. ஏன்னா டிஎன்ஏ தான் நம்மளுக்கு ஸ்டேபிளாக இருக்கும், நம்மளால் நிறைய மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த ஆர்என்ஏ வைரஸை அந்த ஆர்என்ஏ வைரஸில் இருக்க ஆர்என்ஏயை டிஎன்ஏயை மாற்றி அந்த டிஎன்ஏ வந்து எப்படி இருக்கும், டபுள் ஸ்ட்ராண்டடாக ஹெலிக்ஸ் மாடலில் இருக்கும். அதை வந்து டபுள் ஸ்ட்ராண்டடாக பிரிக்கிறோம், 2 ஸ்ட்ராண்டையும் பிரிக்கிறோம். டபுள் ஸ்ட்ராண்டடாக தான் இருக்குது, அதை வந்து 2 ஸ்ட்ராண்டாக பிரித்து அப்புறம் அந்த 2 ஸ்ட்ராண்டை பிரித்ததுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ராண்டை வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஸோ ரீட் பண்ணிட்டு தான் இது பண்ணுறோம், அதாவது அட்டாச் பண்ணுறோம். ஸோ சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க, அந்த 2ஐயும் பிரிச்சுட்டு நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கிறோம், இது எதோட ஸ்ட்ராண்டு, இது வைரஸா, என்ன வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் இந்த பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பிசிஆர் அலோஸ் எக்ஸ்போனென்ஷியல் காப்பிங் ஆஃப் மைனூட் குவான்டிட்டிஸ் ஆஃப் டிஎன்ஏ த்ரூ தெர்மோசைக்ளிங் அண்ட் என்சைம் மீடியேட்டட் ரெப்ளிகேஷன். இதில் 2 முக்கியமான ப்ராசஸ் நடக்குது. தெர்மோசைக்ளிங், அதாவது ஹீட்டு கோல்டுன்னு மாற்றி அவங்க வந்து ஹீட்டு கோல்டுன்னு தெர்மோசைக்ளிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்சைம் மீடியேட்டட் ரெப்ளிகேஷன், சில என்சைம்ஸை வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அது வந்து ஒரு ப்ராபா இருக்கும், ஒரு ப்ரைமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராபா வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணுது, ஒரு என்சைம்ஸ். ஓகே, ஸோ திஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் பை ஜென்ரேட்டிங் மில்லியன்ஸ் ஆஃப் காப்பி. ஸோ இங்கே வந்து டிஎன்ஏ மாற்றி டிஎன்ஏ நிறைய காப்பி கிரியேட் பண்ணி அது மூலமாக அங்கே கோவிட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ billions of copies from just a few molecules, polymerase chain reaction catalyzed genetic engineering by facilitating gene isolation, cloning, sequencing and targeted mutagenesis. ஸோ அதனால வந்து ஐசோலேட் பண்ணி நிறைய விஷயம், ஏதாச்சும் மியூட்டேஷன் இருக்கா, இந்த கோவிட் வந்து நம்ம பழைய கோவிடா இல்லை ஏதாச்சும் புது வேரியண்டா, ஏதாச்சும் மியூட்டேஷன் நடந்திருக்கா, இல்லைன்னா அந்த ஜீன் வந்து எப்படி இருக்கு, அந்த ஜீனை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் பண்ண முடியுமா, அப்படி சீக்வன்ஸ் பண்ண முடியுமா. சீக்வன்ஸ்னால் அதில் அந்த ஜீனில் என்னென்ன இருக்குது, ஏடிசிஜியா சிஜிஏடியா, இதுதான் சீக்வன்சிங். இது அடுத்த பிபிடிஸ்லையும் பார்ப்போம். Concept of PCR, it involves repetitive cycles of controlled heating and cooling of the reaction mixture to alternatively melt, anneal and extend short oligonucleotide primers that flank the target DNA region of interest. So அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் பிஎம்ஆரில் டிஎன்ஏ பாலிமரைஸ் என்சைம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். டிஎன்ஏ பாலிமரைஸ் என்சைம் வந்து பண்ணுறாங்க. அப்புறம் கீ ரியாஜன்ஸ் என்னன்னா டெம்ப்ளேட் டிஎன்ஏ, ப்ரைமர்ஸ், டிஎன்ஏ பாலிமரைஸ் என்சைம், நியூக்ளியோடைட்ஸ், பஃபர் அண்ட் மெக்னீஷியம் அயான்ஸ். ஸோ இந்த பிசிஆர் டெஸ்டிங்கில் என்னென்ன விஷயம் யூஸ் பண்ணுறாங்கன்னா இதுதான். ஸோ டெம்ப்ளேட் டிஎன்ஏ வந்து ஒரு டெம்ப்ளேட் டிஎன்ஏ கோவிட் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட் டிஎன்ஏ. ப்ரைமர்ஸ்ன்றது நம்ம பேசுவோம். டிஎன்ஏ பாலிமரைஸ் என்சைமு, நியூக்ளியோடைட்ஸ், அப்போ அந்த டிஎன்ஏல இருக்க நியூக்ளியோடைட்ஸ் நம்ம சொன்னோமா, அந்த நியூக்ளியோடைட்ஸ், அதுக்கப்புறம் பஃபரு, அப்புறம் மெக்னீஷியம் அயன்ஸ். ஸோ பஃபர் ஒன்று இருக்கும், மெக்னீஷியம் அயன்ஸும் உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் இந்த பிசிஆர் டெஸ்ட்டில் வந்து யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டீநேச்சுரேஷன். ஸோ அந்த 2 ஸ்டாண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பிரித்ததில் வந்து ஒரு ப்ரைமரை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க அட்டாச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபுல் லென்த்தையும் இதுக்கான காப்பியை வந்து அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி டிஎன்ஏ வந்து காப்பியாக நிறைய காப்பி வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நம்ம வந்து இந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எப்படி பண்ணுறோன்னா, உங்களோட நோஸ்லையும் இல்லை மவுத்துலேருந்து அந்த மியூக்கஸை எடுத்து அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷனில் போட்டு அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ த ஸ்வாப், அது வந்து நேசல் ஸ்வாப்னு சொல்லுவாங்க. அந்த மியூக்கஸை எடுத்து அந்த ஒரு இதில் வந்து இப்படி தானே டெஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்வாப்பை வந்து ஒரு பஃபர் சொல்யூஷனில் போடுறாங்க. இதில் வந்து இந்த வைரஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் எக்ஸ்ட்ராக்டட். அந்த டிஎன்ஏ, அந்த ஆர்என்ஏ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இந்த வைரல் ஆர்என்ஏ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயாக மாற்றுறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் யூஸ் பண்ணி தான் ஆர்என்ஏ வந்து டிஎன்ஏயாக மாற்றுறாங்க. ஸோ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனா என்ன, ஆர்என்ஏலேருந்து டிஎன்ஏ. ஸோ டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ
டிரான்ஸ்கிரிப்ஷன், டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏலேருந்து டிஎன்ஏ வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டீநேச்சரிங், ஓப்பனிங் டிஎன்ஏ, primers pick up the needed nucleotides with the help of enzyme polymerase. Nucleotides copies the strand. Process is repeated around 40 times. ஸோ மொதல் பார்த்தீங்கன்னா இப்படி ஹெலிக்கல் ஸ்ட்ராண்டாக இருக்கிற அந்த டிஎன்ஏயை பிரிக்கிறாங்க, 2 ஸ்ட்ராண்டையும் பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைமரை வச்சு எந்த இடத்துல நம்மளுக்கு தேவையோ அந்த இடத்துல அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஎன்ஏ வந்து புதுசாக 2ஆக மாறிடுது. ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணிவிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்சைம் பாலிமரைஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது மூலமாக அது அந்த டிஎன்ஏ ஸ்டாண்டு வந்து காப்பி ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளூரசன்ட் ப்ராப்னு ஒன்று இருக்குது. அந்த ஃப்ளூரசன்ட் ப்ராபை வச்சு ஏதாச்சும் இது என்ன டிஎன்ஏ, இது கோவிடோடதா அப்படின்னு பார்த்துட்டு, இல்லை ஏதாச்சும் மியூட்டேட் ஆயிருக்கா அதையும் அங்கே பார்க்க முடியுது. ஸோ இதுதான் நடக்குது. So copies of segment of DNA is done. அப்புறம் DNA binding dye called the probe. ஸோ டிஎன்ஏவோட பைண்ட் பண்ணுற ஒரு ப்ராபை வச்சு அந்த இடத்துல கோவிட் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஓகே, ஸோ கோவிட் இருக்கிற டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு மின்னும். ஸோ அதை வச்சு அந்த டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கிட் இருக்கும். அந்த கிட்டுக்குள்ளே அந்த லிக்விட் அந்த டியூபை வந்து வச்சுட்டிங்கன்னா அதில் கோவிட் எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துரும். ஃப்ளூரசன்ட் இதை வச்சு. ஓகே, ஃப்ளூரசன்ட் ஒளிர்றது. ஓகே, ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் அதர் அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் பிசிஆர் இஸ் மெடிக்கல் டயக்னோஸ்டிக். ஸோ கோவிட் மாதிரி நிறைய பிரச்சனைக்கு நிறைய வைரஸை வந்து டயக்னைஸ் பண்ணுறதுக்கு மெடிக்கல் டயக்னோசிஸ், கிளினிக்கல் ரிசர்ச்சுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோரன்சிக்ஸ், இப்போ உங்களோட டிஎன்ஏ படிக்கிறதுக்கு, இல்லைனா ஏதாச்சும் ஒரு இடத்துல சாம்பிள் ஒரு ரேப் நடந்தது, அந்த ரேப் யார் பண்ணாங்கன்றது அவங்களோட ஸ்பெர்மில் இருக்கிற டிஎன்ஏ வச்சு தெரிஞ்சிடும். ஸோ தட் இஸ் ஃபோரன்சிக்ஸ். அண்ட் அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா என்ன வைரஸ் இல்லைன்னா என்ன பெஸ்ட் அட்டாக் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்புறம் பேலியோஜீனோமிக்ஸ்னால் ஃபாசில்ஸை வச்சு அது என்ன டிஎன்ஏ, அதோட டிஎன்ஏ என்னது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். மெட்டாஜீனோமிக்ஸ் இது என்னன்னா பார்த்தீங்கன்னா மைக்ரோபியல் கம்யூனிட்டிஸோட மைக்ரோபோட டிஎன்ஏ என்னன்னு கண்டுபிடிச்சலாம். சிந்தட்டிக் பயாலஜி, ஸோ பிசிஆர் இஸ் யூஸ் டு அசம்பிள் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் அண்ட் கிரியேட் ஆர்டிஃபிஷியல் ஜீன்ஸ் அண்ட் இன்ஜினியர்டு பயாலஜிக்கல் சிஸ்டம். ஸோ நிறைய ஜீனை நம்ம கண்டுபிடிச்ச ஜீனெல்லாம் சேர்த்து ஒரு என்னென்ன உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் இந்த சிந்தட்டிக் பயாலஜி. அடுத்து ஃபுட் சேஃப்டி. ஸோ ஸ்க்ரீன் ஃபுட் ஐட்டம். ஸோ ஃபுட் ஐட்டமில் ஏதாச்சும் தேவையில்லாத டிஎன்ஏ இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். என்ன மாதிரி பெஸ்ட் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுட் சேஃப்டிக்கு நம்ம பிசிஆர் டெஸ்ட் வந்து ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டெக்னிக், இது ஒரு டெஸ்ட், ட்ரூ நேட்னு ஒரு டெஸ்ட். இந்த ட்ரூ நேட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அகெயின் ஃபார் this COVID தான். It is using this RDRP enzyme found in the RNA of COVID-19 virus. ஸோ இது எதை டெஸ்ட் பண்ணுதுன்னா இந்த என்சைம், அதாவது இந்த என்சைம் யார்கிட்ட இருக்கு, கோவிட்-19 வைரஸ் கிட்ட இருக்கு. இதை டெஸ்ட் பண்றதுக்கு தான் ட்ரூ நாட். இது மூலமா கோவிட் ஒருத்தவங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அவ்வளவுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பார் கேஸ் பேஸ்டு டிபி டிடெக்ஷன் சிஸ்டம். ஸோ கிறிஸ்பார் CAS based TB detection system. ஸோ இப்படி ஒரு டிபி டயக்னோசிஸ் வந்து இப்போ ரீசெண்டாக நியூஸில் இருந்திருக்கு. ஸோ அதனால தெரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்பார் கேஸ் பேஸ்டு டிபி டிடெக்ஷன் சிஸ்டம், கிறிஸ்பார் Cas9 பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ஸோ கிறிஸ்பார் யூஸ் இஸ் கால்ட் அஸ் CAS9 இஸ் வாட் CAS is known as molecular scissor. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறோம். ஒரு டிஎன்ஏ கட் பண்ணி இன்னொரு டிஎன்ஏ மாற்றுறதுக்கோ இல்லைனா வந்து ஜீன் தெராப்பி பண்ணுறதுக்கு வந்து இந்த கிறிஸ்பார் டெக்னாலஜி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது மூலமாக டிபி டிடெக்ஷனும் பண்ணுறாங்க. அடுத்து எலிசா, என்சைம் லிங்க்ட் இம்யூனோசார்பன்ட் அசே. எலிசா டெஸ்ட் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட். இப்போ கோவிட்-19 ஆன்டிஜன் நம்ம உடம்புல இருந்ததுன்னா ஆப்வியஸாக நம்மளுக்கு கோவிட் இருக்கு. ஸோ இந்த ஆன்டிஜன் டெஸ்டிங் தான் இந்த எலிசா. ஸோ த டெஸ்ட் கேன் பி யூஸ் டு டிட்டர்மைன் ஆன்டிபாடிஸ் ரிலேட்டட் டு சர்டின் இங்கே ஆன்டிஜென் பார்க்கல, ஆன்டிபாடிஸ் பார்க்குறாங்க. ஓகே, ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிஜென் பார்க்குறாங்க. இந்த எலிசா டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிபாடிஸை பார்க்குறாங்க. ஆன்டிபாடிஸ் எப்போ இருக்கும், ஒரு கோவிட் நம்மளை அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு ஃபைட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த ஆன்டிஜனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஆன்டிபாடி நம்ம உடம்புல ஜென்ரேட் பண்ணுவோம். அந்த ஆன்டிபாடி தான் இந்த எலிசா டெஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ண போகுது. அது மூலமாக ஓகே இது வந்து எதுக்காக வந்ததுன்னா கோவிட் வந்ததுனால வந்தது, ஸோ அப்போனா இவங்களுக்கு கோவிட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு டெக்னாலஜி வந்து வந்திருக்கு. இட்ஸ் மோர் ரிலையபிள் அண்ட் சீப்பர் தேன் த ரேபிட் ஆன்டிபாடி டெஸ்டிங் கிட்ஸ். ஸோ ரேபிட் ஆன்டிபாடி டெஸ்டிங் கிட்ட இருக்குது, ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்டிங் கிட்ட இருக்குது. இது வந்து பெட்டர். எலிசா வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரு. இது ஈவன்
ஹெச்ஐவி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹெச்ஐவி எய்ட்ஸு, அதாவது எய்ட்ஸு, ஜிகா வைரஸ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுறாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா த கிட்ஸ் இஸ் சூட்டபிள், ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எலிசா ஹாஸ் மினிமல் பயோசேஃப்டி அண்ட் பயோசெக்யூரிட்டி ரெக்குவயர்மெண்ட்ஸ் அஸ் கம்பேர்ட் டு த RT-PCR, தட் இஸ் ரியல் டைம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் PCR டெஸ்ட். ஸோ எலிசா டெஸ்ட் வந்து பண்ணுறது ஈஸி, அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் RT-PCR டெஸ்ட் வந்து பண்ணுறது கஷ்டம். ஏன்னா ஒரு ரூரல் ஏரியாவில் எல்லா எக்யூப்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு போக முடியாது. பட் எலிசாவில் வந்து அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை ஸ்டோர் பண்ணுற விதமோ இல்லை. ஸோ அதனால் இது ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் எலிசா பேஸ்டு டெஸ்டிங் இஸ் ஈஸிலி பாசிபிள் ஈவன் அட் த டிஸ்ட்ரிக்ட் லெவல் as the test kit has inactivated virus. ஸோ இதில் டெஸ்ட் கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவேட்டட் வைரஸ் இருக்கும். ஸோ அதனால் இது எலிசாவை எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஆர்கன்ஸ். அகெயின் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீல் கோ பியாண்ட். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பேச போகிறேன்னா, இப்போ டெஸ்ட் எலிசா டெஸ்ட்டு, RT-PCR டெஸ்ட்டு, ட்ரூ நேட்டு, அதுக்கப்புறம் CAS பேஸ்டு டெஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸில் எதெல்லாம் முக்கியமோ அப்படி ஒரு அன்ஆர்கனைஸ்டாக கூட நம்ம பார்க்கலாம். ஸோ ஏன்னா இவ்வளோ நேரம் ஆர்கனைஸ்டாக பயோடெக்னாலஜி விஷயமா பார்த்தோம். இப்போ கொஞ்சம் அன்ஆர்கனைஸ்டாக மிஸ்லேனியஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பயோடெக்னாலஜி நிறைய மிஸ்லேனியஸ் விஷயம் இருக்குது. அதை வந்து நம்ம இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து PYQ பார்த்துட்டு இந்த கிளாஸ் முடிச்சிடலாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ 3 விதமான ஆர்டிஃபிஷியல் ஆர்கன்ஸ் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் ஆர்கன்ஸ், அடுத்து பயோனிக் ஆர்கன்ஸ், அப்புறம் பயோ ஆர்டிஃபிஷியல் ஆர்கன்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் ஆர்கன்ஸ்னால் என்ன? They are temporarily replace the organ functions. So devices that replicate the physiological functions of organs. So நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நீங்கள் வந்து அந்த கிட்னி ஒர்க்கை பண்ணிங்கன்னா அதுக்கு தான் ஆர்டிஃபிஷியல் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பயோனிக் ஆர்கன்னா அந்த பர்டிகுலர் டெக்னாலஜி, அதாவது அது டிவைஸ் தான், ஆனால் அந்த டிவைஸில் சில பயாலஜிக்கல் மெட்டீரியலும் இருக்குது. அதாவது certain tissues are incorporated tissues are there. ஸோ சர்டன் டிஷ்யூஸையும் நீங்கள் அந்த கிட்னிக்கு பதிலாக யூஸ் பண்ணுற டிவைஸில் சில டிஷ்யூஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் பயோனிக் ஆர்கன்ஸ். பயோ ஆர்டிஃபிஷியல் ஆர்கன்ஸ்னா these consist of biological components like cells and tissues integrated with artificial components. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெறும் tissues derived from the stem cells and biological molecules to better mimic. It is mimicking, okay, it is looking like or acting like a kidney. Here bio artificial organs na rendume. So இது வந்து கொஞ்சம், இது வந்து நிறைய. ஓகே, ஸோ நம்மளோட பயாலஜிக்கல் ஆர்கனிசம்ஸ் யூஸ் பண்ணுறது இங்கே கொஞ்சம், இங்கே வந்து நிறைய. ஸோ பயோ ஆர்டிஃபிஷியல், ஸோ போத் ஆர்டிஃபிஷியல் டிவைசஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ட், பயாலஜிக்கல் செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ட். ஸோ தென் இட் இஸ் கால்ட் அஸ் பயோ ஆர்டிஃபிஷியல் ஆர்கன்ஸ் அண்ட் பயோனிக் ஆர்கன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பயோ மெட்டீரியல்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின்னு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா என்னோட சில இடத்துல வந்து ஆர்டிஃபிஷியல் லெக்ஸ் இருக்குல்ல, சில பேருக்கு கால் போயிடுச்சு தான் அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் லெக்ஸ் பொறுத்துறாங்கல்ல. ஆனால் அதுவே இட் இஸ் லுக் லைக், அதாவது இட் வில் மிமிக் த ரியல் லெக். அந்த மாதிரி லெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஆர்கனில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஆர்டிஃபிஷியல் ஆர்கன்ஸில் நம்மளுக்கு கிடைக்கும். பயோ ஆர்டிஃபிஷியல் ஆர்கன்ஸில் நம்மளுக்கு கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பயோ மெட்டீரியல்ஸ்னால் என்னென்னா, பயாலஜிக்கல் ஆர்கனிசம் யூஸ் பண்ணி ஒரு மெட்டீரியல் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். பயோ பிளாஸ்டிக்ஸ்னு கூட வந்துருச்சு இப்போ. ஸோ பயோ பிளாஸ்டிக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொலாஜன், scaffolds for tissue regeneration and guiding cell growth. ஸோ சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயோ கம்பேட்டபிள் சிந்தட்டிக் பாலிமர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம், அதாவது பயோ பிளாஸ்டிக்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸிலி டீக்ரேடபிள், ஸோ ஈஸியாக அது டீக்ரேட் ஆகிடும். ஸோ அது மாதிரி கொண்டு வரது தான் பயோ மெட்டீரியல்ஸ். அடுத்து 3D பயோ பிரிண்டிங். ஸோ பிரிண்டிங்னா தெரியும், 3Dனா தெரியும். ஸோ 3D பயோ பிரிண்டிங். சரி, நீங்கள் ஒரு ஆர்கனையே பயோ பிரிண்டிங் பண்ணலாம். ஸோ ஆர்கனை 3D பயோ பிரிண்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வச்சு நிறைய டெஸ்டிங் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இதை பற்றி நம்ம பேசுகிறோம். நிறைய இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஜீன், அபவுட் த ஸ்பீசிஸ் எல்லாமே இங்கே பயோ இன்ஃபர்மேஷனில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன், இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்ளிகேஷன் என்ன, ஜீன் சீக்வன்சிங், மாலிகுலர் மாடலிங் இதெல்லாம் வரும். ட்ரக் டிசைன் பண்ணுறது. இப்போ ஏன்னா ஒரு ஸ்பீசிஸை பற்றி தெரிஞ்சாதான் நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற ட்ரக்கை வந்து டிசைன் பண்ண முடியும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் வந்து இருக்கும். ஸோ ட்ரக் டிசைனும் பார்த்தீங்கன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் ஒன்று. ஸோ பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் will help in drug design and drug design is also part of this bioinformatics.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீனோம் சீக்வன்சிங். ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் கரண்ட் அஃபேர்ஸில் வந்தது தான். ஜீனோம் சீக்வன்ஸ்னா என்னென்னா ஜீனோம், அதாவது நம்ம உடம்புல இருக்க எல்லா ஜீனையும் சேர்த்து தான் ஜீனோம்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜீனோமில் என்னென்ன இருக்குது, எந்தெந்த பார்ட்டில் எந்தெந்த ஜீன் இருக்குது, அந்த ஜீனு ஒர்க் ஆகுதா, ஆக்டிவாக இருக்கா, இன்ஆக்டிவாக இருக்கா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது ஆக்டிவாக இருக்குன்னா அது என்ன ப்ரோட்டீன் வந்து சிந்தசைஸ் பண்ணுது, அந்த ப்ரோட்டீன் என்ன வேலையை பார்க்குது, மூச்சு விடுதா, இல்லைனா டைஜஸ்ட் பண்ணுதா, இல்லைனா ஹார்ட் பீட் பண்ணுதா அப்படின்றது. ஏன்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஜீன்லேருந்து தான் மெசேஜ் வருது, நீ ஹார்ட் பீட் பண்ணு, ஹார்ட் பீட் பண்ணு, ஹார்ட் பீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ஜீன் தான் காரணம். ஸோ அந்த ஜீனில் என்னென்ன ஜீன் இருக்குது, எங்கெல்லாம் இருக்குது, அது என்ன மெசேஜ் கொடுக்குது, இதெல்லாம் சொல்கிறது தான் இந்த ஜீனோம் சீக்வன்சிங். இட் இஸ் அ கம்ப்ளீட் DNA sequence of an organism's genome. So genome is a complete set of DNA that contains all of these genes of an organism. It involves figuring out the order of bases, அதாவது ATCG-யா CGAT-யா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இது. இது நம்ம பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் HGP அப்படின்னு வந்து வேர்ல்டு லெவலில் 1990லேருந்து 2003 வரை நடத்திருக்காங்க. 2003ல் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டும் பண்ணிட்டாங்க இந்த ப்ராஜெக்டை. தே ஆர் ஒன்லி சீக்வன்சிங் மேப்பிங் த என்டையர் ஹியூமன் ஜீனோம். ஸோ என்டையர் ஹியூமன் ஜீனோம் வந்து பண்ணியிருக்காங்க. இது யார் பண்ணியிருக்காங்கன்னா US நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த்தும் US டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜியும் பண்ணியிருக்காங்க. Fine. So this you have to understand. It developments like HER2/neu for breast cancer treatment and CYP450 for antidepressant response resulted from the project. So இந்த ப்ராஜெக்ட் மூலமாக நிறைய ட்ரக்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஸோ இந்த ட்ரக் ஓகே கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த HER2/neu அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தடை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்டி டிப்ரெசண்ட்டாக இந்த ஒரு ட்ரக்கை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் நிறைய இருக்குது. ஓகே ஒரு ஜீனோம்னா என்னென்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி மருந்து வந்து உருவாக்க முடியும். அது மூலமாக அது வந்தது. அடுத்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2020 ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் GIPன்னு சொல்லிட்டு ஜெனட்டிக் மேக்கப் ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி கீழே வருது. ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா CSIR, நம்மளோட கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், CSIR, இதை பற்றி நம்ம வந்து என்விரான்மெண்ட் கிளாஸில் பேசணும். இவங்க நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த இண்டிஜென் ப்ராஜெக்ட். இட் வாஸ் டேக்கன் இன் 2019. ஹோல் ஜீனோம் சீக்வன்சிங் வந்து பண்ணுது. ஓகே எத்தனை குரூப்ஸ் டார்கெட் பண்ணி எத்தனை குரூப்ஸ் எப்படிலாம் அவங்களோட ஜீன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இட் இஸ் எனேபிளிங் ஜெனட்டிக் எபிடமாலஜி. எபிடமாலஜினா என்ன மாதிரி டிசீஸ் அந்த பர்டிகுலர் எத்னிக் குரூப்ஸ்க்கு வருது. நான் ஏற்கனவே சொன்னேன் சிக்கல் செல் டிசீஸ் சர்டைன் ட்ரைபல் பீப்புளுக்கு தான் வருது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை படிக்கிறதுக்கு உங்களுக்கு எபிடமாலஜி, ஓகே ஒரு டிசீஸ் எதனால இந்த பாப்புலேஷனுக்கு வருது அப்படின்ற படிக்கிறது தான் எபிடமாலஜி. இந்த ப்ராஜெக்ட் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ டெவலப்பிங் பப்ளிக் ஹெல்த் டெக்னாலஜிஸ் அப்ளிகேஷன். ஸோ ஹெல்த்துக்கு வந்து இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். So PYQ பேசலாம். With reference to agriculture in India, how can the technique of genome sequencing often seen in the news be used in the immediate future? Friends, உங்களோட கொஸ்டின் நான் பேசும்போதே டக்குன்னு பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் நீங்களே மனசுக்குள்ள தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஆன்சரை பாருங்க. ஓகே ஸோ 2017 கேட்டிருக்காங்க genome sequencing often seen in the news be used in the immediate future. ஸோ இதோட அப்ளிகேஷன் கேட்குறாங்க. Genome sequencing can be used to identify genetic markers for disease resistance and drought tolerance in various crop plants. ஸோ ஒரு க்ராப்புக்கு வந்து எந்த இடத்துல வந்து drought tolerance இருக்கும், எந்த இடத்துல வந்து disease resistance ஜீன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு genome sequencing is helping. This technique helps in reducing the time required to develop new varieties of crop plants. So new varieties கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது. It can be used to decipher the host pathogen relationship in the crop. ஸோ ஹோஸ்ட்டுக்கும் இப்போ ஒரு செடிக்கும் அதை கொல்ற பூச்சிக்கும் பேத்தோஜனுக்கும் என்ன மாதிரி ரிலேஷன் இருக்குது இதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீனோம் சீக்வன்சிங் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஆன்சர் இஸ் D. ஓகே ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே நியூஸ் பேப்பர்லேருந்து நம்ம ஏற்கனவே பேசணும். மலேரியாவை சரி பண்ணுறதுக்காக மஸ்கிட்டோ வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது டிஜிபோட்டியில் வந்து இப்போதைக்கு பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியா நிறைய கண்ட்ரீஸ் வந்து இதை ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் மஸ்கிட்டோஸ் ஃபார் மலேரியா கண்ட்ரோல். GM மஸ்கிட்டோஸ் ஆர் பிரெட் இன் லேப். ஸோ ஃபீமேலில் வந்து எடுத்து அவங்கள பார்த்தீங்கன்னா ரீப்ரொடியூஸ் பண்ண அதாவது எப்படி ரீப்ரொடியூஸ் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது மெச்சூரிட்டி ஆகாத மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஏன்னா மெச்சூரிட்டி ஆயிடுச்சுன்னா அது ரீப்ரொடியூஸ் பண்ணல. ஸோ மெச்சூரே ஆகாத மாதிரி ஃபீமேல் ஆஃப் ஸ்ப்ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜீன் எடிட்டிங் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலேரியா வந்து பரப்புது. இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஸ் எஜிப்டி தான் உங்களுக்கு டெங்கு பரப்புது. இங்கே வந்து அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலேரியா பரப்புது. மலேரியா பறக்கிற இது என்னது பாக்டீரியாவா வைரஸா? என்ன பாக்டீரியா என்ன வைரஸ்?
கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, அப்புறம் இந்த வெக்டர் பாப்புலேஷன் வந்து இது வெக்டர். ஓகே, மஸ்கிட்டோ இஸ் ஒன்லி அ வெக்டர். ஓகே, அதாவது அது அந்த ஒரு பேத்தோஜனை வந்து கேரி பண்ணுற ஒரு வெக்டர் தான். அந்த பேத்தோஜன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா GM mosquitoes has been successfully used in parts of Brazil. ஸோ பிரேசிலில் கேமன் ஐலண்டில் பனாமா இந்தியாவில் கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டு கண்ட்ரோல் எடிஸ் எஜிப்டி. ஸோ வந்து இங்கே வந்து நம்ம பண்ணது ஏடிஸ் எஜிப்டி விச் இஸ் ஸ்ப்ரெட்டிங் டெங்கு. பட் இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ விச் இஸ் ஸ்ப்ரெட்டிங் மலேரியா, அதையும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னா, researchers at the Indian Institute of Science in Bengaluru have made a significant breakthrough in mass production of recombinant proteins by utilizing MSG. ஸோ எம்எஸ்ஜியை வந்து சாப்பாடில் சாப்பிடக்கூடாது, மோனோசோடியம் குளூட்டமேட் அப்படின்னு ஒரு பாப்புலேஷன் சொல்கிறாங்க. இன்னொரு பாப்புலேஷன் இல்லை, நம்மளோட தக்காளியில் கூட எம்எஸ்ஜி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எம்எஸ்ஜினா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? அது ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட்டை கொடுக்குது. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா மேகி நூடுல்ஸ் ஓகே, நூடுல்ஸில் எம்எஸ்ஜி போடுறாங்க, ஃப்ரைட் ரைஸில் போடுவாங்க. ஸோ வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஜி. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எம்எஸ்ஜி வந்து ஒரு முக்கியமான ஒரு பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. எதுனா ரிகாம்பினன்ட் ப்ரோட்டீன்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக, இல்லை ரிகாம்பினன்ட் ப்ரோட்டீன்ஸை வந்து மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த எம்எஸ்ஜி வந்து ஒரு மீடியமாக ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ திஸ் அட்வான்ஸ்மெண்ட் இஸ் க்ரூஷியல் ஃபார் ப்ரொடியூசிங் எசென்ஷியல் சப்ஸ்டன்சஸ் லைக் வேக்சின், ஆன்டிஜன், இன்சுலின், மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ். இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எம்எஸ்ஜி யூஸ் ஆக போகுது. ரிகாம்பினன்ட் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ் இன்ஜினியர்ட் இன் த லேப் பை இன்சர்ட்டிங் த ஜீன் கோடிங் ஃபார் த ப்ரோட்டீன். நம்ம ஏற்கனவே பேசினோம் ரிகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில். ரிகாம்பினன்ட் ப்ரோட்டீன்ஸ் என்னன்னா, அந்த ரிகாம்பினன்ட் டிஎன்ஏ மூலமாக வர ப்ரோட்டீன் தான் ரிகாம்பினன்ட் ப்ரோட்டீன். இப்போ ஒரு ப்ரோட்டீன் எனக்கு வேணும், அதாவது இன்சுலின் சுரக்கிற ஒரு ப்ரோட்டீன் வேணும்னா, அதாவது இன்சுலினுக்கு மெசேஜ் அனுப்புகிற, இன்சுலின் சுரக்கணும் அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிற ஒரு ப்ரோட்டீன் எனக்கு வேணும்னா என்ன பண்ணுவேன், நான் இன்சுலின் ஜீனை என்கிட்ட இருந்து ஒரு வைரஸ் மேலே திணிச்சு அந்த வைரஸ் மல்டிப்ளை ஆகும்போது அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அது வந்து அந்த இன்சுலினோட ப்ரோட்டீனை வந்து அது வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அந்த இன்சுலின் ப்ரோட்டீனை எனக்கு ஊசியை கொடுக்கும்போது என்னால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனக்கு இன்சுலின் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நடக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு எம்எஸ்ஜி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த ரிகாம்பினன்ட் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எம்எஸ்ஜி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெத்தனால் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு பதிலாக. பட் மெத்தனால் உங்களுக்கு தெரியும் எல்லாம் டேஞ்சரஸ்னு. ஸோ அதனால எம்எஸ்ஜி வந்து பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எம்எஸ்ஜி இஸ் a safer alternative. It will activate a different promoter in the yeast genome that codes for an enzyme called phosphophenol PEPCK, leading to protein producing similar to the methanol induced process. So methanolக்கு பதிலா MSG யூஸ் பண்ணி இந்த ஆக்டிவேட் பண்றாங்க, ஈஸ்ட் ஜீனோமை வந்து ஆக்டிவேட் பண்ணி இந்த புரோட்டீனை வந்து ஜென்ரேட் பண்றாங்க. ஓகே, ரிகாம்பினன்ட் புரோட்டீன்ஸ். ஓகே, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நம்ம ஸ்டெம் செல் பேசும்போது நம்ம பேசணும், பட் மென்சுரல் பிளட்டில், அதாவது நம்ம வந்து மாதம் வந்து உமனுக்கு வெளியால் ஆகும்போது, அதாவது மென்சுரல் சைக்கிளில் மென்சுரல் பிளட்லேருந்து ஒரு ஸ்டெம் செல் எடுக்க முடியும். அது மூலமாக வந்து நிறைய தீர்வுகள் வரும் அப்படின்றத ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங்கை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மென்சுரல் பிளட் டிரைவ்டு ஸ்டெம் செல்ஸ், ஸோ இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ திஸ் ஆர் அன் எத்திக்கல் சோர்ஸ் ஆஃப் அடல்ட் ஸ்டெம் செல்ஸ். ஸோ நம்ம அடல்ட் ஸ்டெம் செல்ல இது வந்து ஒரு எத்திக்கல் சோர்ஸ். ஓகே, உமனோட பிரச்சனை நிறைய விஷயத்துக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த எண்டோமெட்ரியம். ஸோ எண்டோமெட்ரியம், அதாவது எண்டோமெட்ரியம்னா ஒன்றும் இல்லைங்க, யூட்டரஸில் இருக்குல்ல, நம்ம யூட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரல் பிளட் எப்படி வரும், நம்ம நார்மலாக வந்து மாதம் எக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டு நம்மளோட யூட்ரஸ் வந்து ஒவ்வொரு மாதமும் குழந்தையை தாங்கிறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனை வந்து பண்ணும். அதில் அந்த இன்னர் லைனிங் ஆஃப் த யூட்ரஸ் தான் எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னர் லைனிங் ஆஃப் த யூட்ரஸ் இஸ் கால்ட் அஸ் எண்டோமெட்ரியம். இந்த எண்டோமெட்ரியமில் பார்த்தீங்கன்னா இந்த எண்டோமெட்ரியமும் இந்த எக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எக்கு வந்து ஃபியூஸ் ஆகலை, அந்த மாசத்துல எதுவும் நடக்கலை அப்படின்னா இந்த எண்டோமெட்ரியமான இந்த இன்னர் லைனிங்கும் இந்த செல்லும் உங்களுக்கு ஷெட் ஆகிடும். இதுதான் நம்மளுக்கு வந்து மாசம் வெளியில வர மென்சுரல் பிளட். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எண்டோமெட்ரியம் தான் இதில் வெளியே வர இந்த ஸ்டெம் செல். ஸோ மென்சுரல் பிளட் டிரைவ்டு ஸ்டெம் செல்ஸ் நோன் அஸ் எண்டோமெட்ரியல் ஸ்ட்ரோமல் மீசன்கைமல் ஸ்டெம் செல். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் கால்ட் அஸ் எண்டோமெட்ரியல் ஸ்ட்ரோமல்
mesenchymal stem cell. இது எதை குறிக்குதுன்னு கூட கேட்கலாம். So it is derived, it is possessing multipotency. So it is not pluripotent or totipotent, it's only multipotency. So இந்த multipotent stem cell வச்சு இப்போ யூஷுவலா நிறைய பெண்களுக்கு நடக்கிற பிரச்சனை வந்து என்னன்னா எண்டோமெட்ரியோசிஸ். ஓகே, இந்த எண்டோமெட்ரியோசிஸ்ன்ற ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே, எண்டோமெட்ரியோசிஸ்ன்ற ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக உங்களுக்கு இந்த ஸ்டெம் செல் வந்து ஹெல்ப் பண்ணுது. இங்க எங்க இருக்குன்னு தெரியல. So that can be collected painlessly. It is collected through menstrual cup. Okay, it is obtained from menstrual derived from the endometrium. Injecting menstrual cells into diabetic mice stimulated the regeneration of insulin producing. So menstrual stem cell வந்து diabetic mice ல கொடுக்கும்போது regeneration of insulin producing stem cells வந்து நடந்துதான். So இன்சுலின் ப்ரொடக்ஷனுக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் செல் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் நிறைய பிரச்சனைகள் வருது உமனுக்கு, எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்டிகள், அதாவது யூட்ரஸில் கட்டிகளோ இல்லைன்னா ஓவரியில் கட்டிகளோ, இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் செல்லை எடுத்து இதனால வர ரிசர்ச் மூலமாக அவங்களுக்கான சொல்யூஷன் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி எமர்ஜிங் டாபிக் விச் வாஸ் தேர் இன் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த எண்டோமெட்ரியத்தில் வர இந்த மீசன்கைமல் ஸ்டெம் செல்லை நீங்கள் கார்டிலேஜ் செல்லா, ஃபேட் செல்லா, போன் செல்லா, ஹார்ட் செல்லா, நியூரானா, ஸ்கின் செல்லா, லிவர் செல்லா, இதெல்லாமே மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு இன்வென்ஷன் பார்த்தீங்களா. Consider the following statements. So 2020ல கேட்டிருக்காங்க, genetic changes can be introduced in the cells that produce eggs or sperms of a prospective parents. உங்களால genetic changes வந்து செல் எக்லையும் ஸ்பெர்ம்லையும் பண்ண முடியுமா? ஓகே. A person genome can be edited before birth at the early embryonic stage. Human-induced pluripotent stem cells can be injected into the embryo of a big pig. உங்களால இது முடியும். ஜெனடிக் சேஞ்சஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் த எக்ஸ் அண்ட் ஸ்பெர்ம்ஸ். இது முடியும் நிச்சயமா. இதுவும் முடியும். எடிட்டட் பிஃபோர் பர்த், இதுவும் முடியும். நம்மளால ஜீனோமை வந்து எடிட் பண்ண முடியும் எம்ப்ரியானிக் ஸ்டேஜுக்கு முன்னாடியே. ஹியூமன் இன்டியூஸ்ட் ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ் வந்து நீங்க எம்ப்ரியோ ஆஃப் பிக்ல வந்து இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ ஆல் ஆர் கரெக்ட். With reference to the stem cells, frequently in the news, பாருங்க எத்தனை தடவை ஸ்டெம் செல் கேட்டிருக்காங்கன்னு. 2021ல stem cells can be derived from mammals only. Stem cell can be used for screening new drugs. Stem cell can be used for medical therapies. Mammals மட்டும்தான்? நிச்சயமா இல்லை. New drugs okay, therapies okay. So the answer should be 2 and 3. Okay. So stem cell therapy is gaining popularity in India. Wide variety of medical conditions including leukemia, thalassemia, இதெல்லாம் blood disorder. ஓகே, இதெல்லாம் இது வந்து உங்களுக்கு இதனால வருது பிளட் கேன்சர். ஓகே, லியூகேமியானா உங்களுக்கு லியூகோசைட் அதிகமாக இருக்கிறதுனால, தாலசீமியானா பிளட் டிசார்டர். அகேன் இட் இஸ் ஆல் திஸ் இஸ் செக்ஸ் லிங்க் டிசார்டர், டேமேஜ்டு கார்னியா அண்ட் பர்ன்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெம் செல் உருவாகுது. பட் இது என்னன்னா, இது ஒரு கேள்வி. இது பிஒய்க்யூல மெயின்ஸோட கேள்வி. டிஸ்கிரைப், அவங்களே சொல்லிட்டாங்க ஸ்டெம் செல் தெரப்பி இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. டிஸ்கிரைப் briefly what stem cells therapy is and what advantage it have over the other treatments. What stem cells therapy is and what advantage it has over other treatments கேட்குறாங்க. நம்ம இதை தான் இவ்வளோ நேரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இதோட அட்வான்டேஜஸை சொல்லுங்க. இது என்னது, இது எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னு இது முதல் ஸ்டெம் செல்னா என்னன்னு சொல்லிட்டு அதோட அப்ளிகேஷன் சொல்லிட்டு அதோட அட்வான்டேஜஸும் சொல்லுங்க கம்பேரிங் டு அதர் மெத்தட். ஸோ ஸ்டெம் செல் தெராப்பிக்கு கம்பேரிசன் எதை பண்ணுவீங்க? நார்மலான சர்ஜிக்கல் மெத்தடு, இல்லைன்னா நார்மலான உங்களுக்கு ட்ரக்கை வச்சு ட்ரீட் பண்ணுறது, இதெல்லாம் கம்பேர் பண்ணி சர்ஜரி, மெடிசின், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஸ்டெம் செல் தெரப்பி பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அடுத்து கடைசியாக கன்க்ளூஷன் என்ன, பயோடெக்னாலஜிக்கில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் இதை ப்ராப்பராக நீங்கள் ஒழுங்காக ரெகுலேட் பண்ணி நீங்கள் வந்து எத்திக்கலாக யூஸ் பண்ணாதான் இதோட சக்ஸஸ் வந்து இருக்குது. ஏன்னா சூப்பர் ஹியூமன் வரலாம், சூப்பர் வீட் வரலாம், ஜெனட்டிக் எரோஷன் நடக்கலாம், திடீர்னு ஒரு மியூட்டேஷன் வரலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை பயோபாராக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால பயோடெக்னாலஜி, எஸ் இட் இஸ் க்யூரிங் சர்டன் டிசீசஸ், இட் இஸ் பிரிங்கிங் சர்டன் சேஞ்சஸ் இன் த பாடி, இம்யூன் சிஸ்டமை கூட்டுது, டெஸ்டிங் பண்ண அனிமல் ட்ரக் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் தேர் ஆர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சம்மரி,
யூ ஹவ் ஆல்ரெடி லேர்ன் பிசிஆர் எலிசா டெஸ்ட் ட்ரூ நேட்ன்றத டெஸ்டிங்கில் பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம பயோடெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இது ஸ்டெம் செல் தெரப்பி, அப்புறம் ஜெனட்டிக் எடிட்டிங், ஜெனட்டிக் தெரப்பி இதெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிச்ச கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். வித் தட் ஐ ஹோப் திஸ் பிபிடி இஸ் ஆல்சோ கிளியர் வித் ஆல் த ஐடியாஸ். நானும் தெளிவாக சொன்னேன் நம்புகிறேன். நீங்கள் ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.